வணக்கம் லெட்ஸ்பர்ட் நேர்களே, நான் உங்கள் நிவாஸ் அண்ட் வெல்கம் டு another மேட்ச் ப்ரிவியூ. அண்ட் இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிற மேட்ச் வந்து ஏஷியா கப்புடைய ஃபைனல். ஏஷியா கப் வந்து ஒரு வழியாக முடிவு வரப்போகுது. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இனிஷியல் அந்த ஸ்டேஜ் பார்த்தோம், குரூப் ஸ்டேஜ் பார்த்தோம். குரூப் ஸ்டேஜுக்கு அப்புறமா ஒரு ரவுண்ட் ராபின் ஸ்டேஜ் பார்த்தோம். சூப்பர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரவுண்ட் ராபின் ஸ்டேஜ் பார்த்தோம். இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஓமான் மாதிரியான டீம்ஸ், அதாவது அசோசியேட் நேஷன்ஸ் வெளியேறினதை பார்த்தோம். அதில் அதிர்ச்சியாக நமக்கு இருந்தது வந்து ஆப்கானிஸ்தான் வெளியேறின ஒரு விஷயம். அடுத்தது வந்து சூப்பர் ஃபோர்ஸ்லாம் நல்லா விளாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், அவங்க வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நல்லா விளாடல. யாரை நம்ம கழுவி ஊற்றுனோமோ அந்த டீம் பாகிஸ்தான் வந்து ஃபைனல் வந்திருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் சொல்லவே தேவையில்லை, டேக்கன் ஃபார் கிராண்டடாக கூட நம்ம இந்த பாயிண்ட்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்தியன் டீம் வந்து ஃபைனல் போயிருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல கிரிக்கெட்டை இந்தியன் டீம் ஆடி இருக்காங்க, டவுட்டே கிடையாது. அதாவது அவங்க ஃபைனல் போகிறது வந்து முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான கிரிக்கெட்டை வந்து இந்தியன் டீம் ஆடி இருக்காங்கன்றதுல நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ இந்த மாதிரியான ஒரு ஃபைனல் தான் பார்க்க போகிறோம், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இந்த ஏஷியா கப் ஃபைனலில். அண்ட் அஃப்கோர்ஸ் இதுக்கான மார்க்கெட்டிங்லாம் நீங்கள் வந்து ஒரு பக்கம் பார்த்துருப்பீங்க. பட் நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக தேவையில்லை. கிரிக்கெட்டாக இந்த மேட்ச்சில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். கடைசி சூப்பர் ஃபோர்ஸ் மேட்ச் ஆன இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா, இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் ஓவர் போகிற அளவுக்கு மேட்ச் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் வரைக்கும் பத்தும் நிசாங்காவுடைய அந்த சூப்பர் 100 அந்த இன்னிங்ஸ்னாலையும் சரி, தசுன் ஷானக்காவுடைய அந்த ஒரு குவிக் ஃபயர் நாக்கு, அண்ட் ஆஃப்கோர்ஸ் குசல் பெரேரா, இவங்க வந்து ஆடினதுனால ஆல்மோஸ்ட் வந்து ஸ்ரீலங்கா ஜெயிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட் பால்ல வந்து அவங்க 3 ரன்ஸ் ஓடி இருந்தாங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க. அந்த 3rd ரனுக்கு வந்து கேம் அவேர்னஸ் அவங்களுக்கு பத்தலையோ அப்படின்ற ஒரு டவுட் நமக்கு கண்டிப்பாக வருது. அந்த மாதிரியான ஒரு டஃப் சேலஞ்சான அவங்க வந்து இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. அந்த மேட்ச் ஆக்சுவலி அவங்க ஜெயிச்சிருக்கலாம், பட் டஃப் சேலஞ்சை வந்து இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. இந்தியா அன்பீட்டனா இந்த ஃபைனலுக்குள்ள வராங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஸ்ரீலங்கா மட்டுமே இது வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு டஃப் சேலஞ்ச் கொடுத்துருக்கு அப்படின்றது உண்மைதான். அந்த மேட்ச்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மேட்சை பற்றி நான் ஏன் பேச ஆரம்பித்தேன் அப்படின்னாலே வந்து பும்ரா அந்த மேட்ச்சில் இல்லை, ரெஸ்டட். ஆனால் ஹர்திக் பாண்டியா ஒரே ஒரு ஓவர் தான் போட்டார். நமக்கு இருக்கிற பெரிய டவுட்டே ஹர்திக் பாண்டியா ஃபைனல் ஆடுவாரா, ஆடினா எத்தனை ஓவர் போடுவார் அப்படின்றது தான். இன்னொரு பக்கம் வந்து அந்த மேட்ச்ல ஆக்சுவலி சிவம் டுபே பவுலிங் போடல, ஹர்ஷித் ராணா பவுலிங் போட்டார், ஹர்ஷ்தீப் சிங் பவுலிங் போட்டார். ஹர்ஷ்தீப் சிங்கோட ஓப்பனிங் ஸ்பெல்லும் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஹர்ஷித் ராணாவோட ஓப்பனிங் ஸ்பெல்லுமே நிறைய ஷார்ட்டர் லென்த் டெலிவரிஸ் போட்டுக்கிட்டே இருந்தார். பத்தும் நிசாங்கா தூக்கி 6ம் 4ம் அவர் போட்டு அடி நடிச்சிட்டு இருந்தார். அந்த இனிஷியல் ஸ்பெல்ல டெத் ஓவர்ஸ்ல திரும்ப அவங்க வந்ததுமே 2 பேருமே வந்து ஆக்சுவலி பெட்டரா போட்டாங்க. அதுல ஹர்ஷ்தீப் வந்து உண்மையிலேயே அந்த டெத் ஓவர்ஸ்ல ரொம்பவே நல்லா போட்டார். அண்ட் அந்த காரணத்தினால தான் மேட்ச் சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்துச்சு. இன்ஃபேக்ட் அது வந்து ஸ்ரீலங்காவோட சட்ட பாக்கெட்ல இருந்த ஒரு மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். பிக் பாக்கெட் எடுத்து நம்ம பக்கம் கொண்டு வந்தது வந்து ஹர்ஷ்தீப் சிங் தான். அந்த மாதிரியான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம் ஹர்ஷ்தீப் சிங் கிட்ட இருந்து. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி நியூ பால்ல நம்ம அதை பார்க்கல. இந்த விஷயம் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பமுனையா அமைய வாய்ப்பு இருக்கு. ஹர்திக் பாண்டியா இல்லை அப்படின்னா, இல்லை ஹர்திக் பாண்டியாவால் பவுலிங் போட முடியல அப்படின்னா, இந்த 2 பேசர்ல யாராவது ஒருத்தரை நம்ம ஃபைனல்ல ஆடி ஆகணும். எப்படியும் திரும்ப ஜஸ்பிரீத் பும்ரா வந்துருவாருன்றதுல டவுட்டே கிடையாது. அப்போ அவரு கூட யாரு பவுலிங் போட போறாங்க, எந்த ஃபாஸ்ட் பவுலர், அதாவது எந்த பேசர் வந்து பவுலிங் போட போறாங்கன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேசர்ஸை பத்தி பேசும்போது வந்து ஹர்ஷ்தீப் சிங்கோடைய அந்த டெத் ஓவர் ஸ்பெல் சொன்னோம், ஹர்ஷித் ராணா ஓரளவுக்கு டீசெண்டா போட்டாரு அப்படின்னு சொன்னோம். ஆனால் இவங்க 2 பேருமே அன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு நம்மளை வந்து கவரல அப்படின்றதான் மேட்ரு. என்னன்னா உண்மையிலேயே இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து நல்லா பவுலிங் போட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அன்னைக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்றத பார்க்கும்போது 2 பேர்ல யாரை செலக்ட் பண்ணாலுமே அது ஒரு காம்ப்ரமைஸாக தான் இருக்கும். மறுபடியும் பிரேக்ல இருந்து திரும்ப வர ஜஸ்பிரீத் பும்ரா வந்து அதே ஃபார்ம்ல அதே ரிதம்ல வருவாரா அப்படின்றது ஒரு டவுட் இருக்கு. அவர் அதே ரிதம்ல ஒருவேளை வரலன்னா நமக்கு வேற எந்த பேசருமே வந்து கை கொடுக்க முடியாம போயிருமோன்ற ஒரு பயம் கண்டிப்பா நமக்கு இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மறுபடியும் சிவம் டுபே பக்கம் போக வேண்டிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கும் அப்படின்றதான் உண்மை. இதே துபாயில தான் திரும்ப ஃபைனலும் நடக்க போகுது அப்படின்ற பட்சத்துல வந்து நம்ம ஸ்பின் பவுலர்ஸோட பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்தாகணும். லாஸ்ட் மேட்ச்ல வந்து ஆக்சுவலி குல்தீப் யாதவா இருக்கட்டும், அக்சர் பட்டேலா இருக்கட்டும், அவங்க யூஸ்வலா போட்ட மாதிரி போட்டாங்களான்னு கேட்டா இல்ல. அதுவும் முக்கியமா குல்தீப் யாதவ் அவர் ஜென்ரலா போட்டார்னா 2-3 விக்கெட் ஒரு மேட்ச்ல எடுத்துருவாரு. அன்பார்ச்சுனேட்லி அதை அவரால் ரீக்ரியேட் பண்ண முடியல. அந்த ஃபார்ம் அவரால் வந்து திரும்ப ரீக்ரியேட் பண்ண முடியல ஸ்ரீலங்கா மேட்ச்ல. இன்னொரு பக்கம் அக்சர் பட்டேல் எப்படி இவ்வளோ எக்ஸ்பென்சிவா போனாருன்னு சத்தியமா தெரியல. வருண் சக்கரவர்த்தி 7 எக்கானமி, கடைசியில் ஆக்சுவலி வந்து எக்கானமி ரேட் பார்த்தா வருண் சக்கரவர்த்தி குல்தீப் வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்களும் நல்லா போட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. வருண் சக்கரவர்த்தி வந்து யூஸ்வலாக எவ்வளோ பயமுறுத்துவார் பேட்ஸ்மேனை நம்ம பார்த்துருக்கோம். அவர் பவுலிங் போட வந்தாலே பேட்ஸ்மேனுக்கு வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆடணுமா பேக் ஃபுட்டில் ஆடணுமா தெரியாமல் அந்த பாலுக்கு பயந்தே அவுட் ஆகிறத நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் முக்கியமாக அண்டர் லைட்ஸ் நைட்டு நடக்கிற மேட்ச்சு ஃப்ளட் லைட்ஸில் வருண் சக்கரவர்த்தி பவுலிங் போடும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பேட்டிங் ஆட. இதை நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். வருண் சக்கரவர்த்தி எஃபெக்ட் அப்படின்னு நம்மளே வந்து இதை பேசியிருக்கோம். அது என்ன அப்படின்னா
அவருடைய அந்த ஃபாஸ்ட் ஆர்ம் ஆக்ஷன், கை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறதுனால அண்டர் லைட்ஸ் பேட்ஸ்மேனுக்கு தெரிய மாட்டேங்குது அவர் என்ன போட போகிறாரு, என்ன லென்த், என்ன லைன், என்ன வேரியேஷன் அப்படின்றது எதுவுமே பேட்ஸ்மேனுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி இருந்துமே வந்து லாஸ்ட் ஃபியூ மேட்சஸில் பர்டிகுலர்லி லாஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா அந்தளவுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக போடலை அப்படின்றதான் உண்மை. ஃபைனலில் அவர் எப்படியாவது நல்லா போடணும் அப்படின்னு இந்தியன் ஃபேன்ஸ் கண்டிப்பாக விரும்புவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாகிஸ்தான் பற்றி பேசியாகணும். பாகிஸ்தானை பற்றி பேசும்போது, அதுவும் முக்கியமாக பாகிஸ்தானோட பவுலிங்கை பற்றி பேசும்போது, ஹாரிஸ் ரஃப் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பவுலராக அமைவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்களுடைய பெஸ்ட் பவுலர், அட்லீஸ்ட் ஆன் பேப்பர் பெஸ்ட் பவுலர் யாருன்னு பார்த்தா ஷஹீன் அஃப்ரிதி. ஷஹீன் அஃப்ரிதி கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம், அவுட் ஆஃப் ஷாட்ஸாக இருக்காரு. பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாக அவர் போட்ட ஸ்பெல்லு நல்லா இருந்துச்சு, ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டாகவும் டீசெண்டாக போட்டார், டவுட்டே இல்லை. ஆனால் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அவருக்கு வந்து அந்த அளவுக்கு நல்ல ரெக்கார்டு இல்லைன்றது தான் உண்மை. ரொம்ப காலம் முன்னாடி இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா நல்லா பவுலிங் போட்டுருக்கலாம். அட்லீஸ்ட் லாஸ்ட் ஃபியூ அக்கரன்சஸ்ல, இந்த லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸ்ல ஷஹீன் அஃப்ரிதி அந்த அளவுக்கு நல்லா போடலை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஷஹீன் அஃப்ரிதி மறுபடியும் வந்து இந்த வாட்டி நியூ பால்ல அவரோட யூஷுவல் அந்த ஸ்விங்கை கொண்டு வரலனா, அதே மாதிரி அந்த அக்யூரசி, லைன் அண்ட் லென்த்ல இருக்கிற அந்த அக்யூரசி அவர் கொண்டு வரலனா கண்டிப்பா இந்த வாட்டி சுப்மன் கில் கிட்ட இருந்து அடி வாங்குவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோர் தேன் அபிஷேக் சர்மா எனக்கு இந்த வாட்டி சுப்மன் கில்லே போட்டு அடிச்சிருவார் ஷஹீன் அஃப்ரிதியான ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் இன்கேஸ் ஷஹீன் அஃப்ரிதி ரொம்ப இன்ஆக்யூரேட்டாக இருந்தார் அப்படின்னா அபிஷேக் சர்மா கிட்டலாம் மாட்டினார்னா என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரியான ஒரு ஓப்பனிங் ஸ்டார் பவுலர் தான் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அதாவது அவங்களுடைய ஸ்டார் பவுலரோட பர்ஃபார்மன்ஸே அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது போக முகமது வாசிம் ஜூனியர்னு அவங்க கிட்ட ஒரு சூப்பரான பிளேயர் இருக்காரு. ஆனால் அவரை இவங்க வந்து பெஞ்சிலேயே தான் உட்கார வச்சிருக்காங்க, ட்ரெஸ்ஸிங் ரூமை விட்டு வெளியே வர விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நமக்கு. அவரை மேட்ச் ஆட வச்சா உண்மையிலேயே சுவாரஸ்யமான போட்டி அமையும். ஆனால் அவருக்கு பதிலாக இவங்க வந்து லைக் அதர் ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் அவங்க போனாங்க அப்படின்னா, முக்கியமாக வந்து நம்ம ஸ்பின்னர்ஸ், பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் கிட்ட அவங்க போனாங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து இட் வில் பி அ வெரி டிஃபிகல்ட் ஒரு எண்டவர் அப்படின்ற மாதிரி தான் என்னால் சொல்ல முடியுது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டீமில் அதே மாதிரி அஃப்கோர்ஸ் அவங்களுடைய ஸ்பின்னர்ஸை பற்றி பேசும்போது அப்ரார் அஹமதாக இருக்கட்டும் அண்ட் சைமயூப் வந்து அவருடைய விக்கெட்ஸ், அவரோட ஸ்பின் பவுலிங் போட்டு இந்த ஏஷியா கப்பில் அவர் எடுத்த விக்கெட்ஸ் தான் வந்து பாகிஸ்தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. அவருடைய பேட்டிங் அதுக்கு அப்படியே நேர் எதிர்மாறாக ரொம்ப கேவலமாக இருக்குது. பட் அவருடைய பவுலிங் காப்பாற்றும் அப்படின்னு அவங்க கண்டிப்பாக வந்து நம்பிக்கை வச்சுருப்பாங்க அவர் மேலே. ஆனால் இந்த நேம்ஸ் எல்லாம் சொல்லும் போது நமக்கு வந்து உண்மையிலேயே ஒரு ஃபியர் வருதா அப்படின்றது தான் கேள்வியே. அப்ரார் அஹமதாக இருக்கட்டும், சயீம் அயூபாக இருக்கட்டும், நீங்கள் வந்து முகமது நவாஸ் எடுத்து பாருங்கள், அப்படி இல்லைன்னா ஈவன் குஷ்தில் ஷா எடுத்து பாருங்க. இவங்களுடைய ஸ்பின் பவுலிங்லாம் வந்து அந்த அளவுக்கு பேட்ஸ்மேனை பயமுறுத்துகிற அளவுக்கு இருக்கா? இவங்க பேரை சொன்னாலே வந்து விக்கெட் எடுப்பாரோ அப்படின்ற மாதிரி இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதை வந்து நம்ம டீமோட கம்பேர் பண்ணி பார்த்தா வருண் சக்கரவர்த்தி பேரை சொன்னால் எத்தனை பேட்ஸ்மேன் வந்து பயப்படுவாங்க அப்படின்றது இருக்குது. ஜென்ரலாக வருண் சக்கரவர்த்தி எவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்திருக்காருன்றதை பாருங்க. அண்ட் சேம் திங் வித் கண்டிப்பாக வந்து நம்ம பேச வேண்டியது குல்தீப் யாதவ் கமாண்ட் பண்ணுற அந்த ரெஸ்பெக்ட், குல்தீப் யாதவ் பேரை சொன்னால் என்ன ஒரு பயம் பேட்ஸ்மேன் பக்கம் வரும். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஐபிஎல்லே வந்து நமக்கு ஒரு டீம் பிடிச்சிருக்கோம், அந்த டீம் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஆடும்போது குல்தீப் யாதவ் பவுலிங் போடுறாருன்னா நமக்கு எப்படி ஒரு பயம் இருக்கும், ஈவன் அக்ஷர் பட்டேல் பவுலிங் போடுறாருன்னா நமக்கு எப்படி ஒரு பயம் இருக்கும். அந்த ஒரு பயத்தை வந்து இந்த பாகிஸ்தானி ஸ்பின்னர்ஸை பார்க்கும்போது நமக்கு வருதா அப்படின்னு கேட்டால் இல்லை, அந்த ஒரு பயம் நமக்கு வரல அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ அவங்க ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பின்னர்ஸ். அவங்களுக்கு வந்து டேலண்ட் இல்லை, அவங்களுக்கு கேவலப்படுத்தணும் அப்படின்றது கிடையாது எங்கள் இன்டென்ஷன். அவங்கள்ட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இல்லை. அண்ட் சில நேரம் வந்து கேமில் அந்த எக்ஸ்பீரியன்ஸுன்றது என்ன உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 4-5 மேட்ச் நீங்கள் ஆடிட்டீங்க, 4-5 மேட்ச் கூட இல்லை, நீங்கள் இன்னும் ஒரு 30-40 கேம்ஸ் நீங்கள் ஆடுறீங்க அப்படின்னா இட் வில் கிவ் யூ கேம் அவேர்னஸ். அந்த டயத்தில் என்ன செய்யணும் அப்படின்றது இருக்கும். ஒரு புது சுச்சுவேஷன் உருவாகும் கேமில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 15 runs required from 2 hours அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஸ்பின்னர், இன்ஃபேக்ட் லாஸ்ட் 2 hours ஒரு ஸ்பின்னர் பவுலிங் போடணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு தெரியணும். அதுவும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் என்ன செய்யணும், less than 20 runs an over, 2 over மிச்சம் இருக்குன்னா என்ன மாதிரி பவுலிங் போடணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான சினாரியோஸ் வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதே 15 runs லாஸ்ட் ஓவர், ஒரு ஓவரில் 15 ரன், ஆனால் ஸ்பின்னர் வந்து பவுலிங் போட்டு அதை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போதெல்லாம் அது ரொம்ப டிஃபிகல்ட்டான சினாரியோ. அந்த மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 மேட்ச் ஆடி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு 30-40 கேம்ஸ் ஆடினீங்கன்னா அந்த சினாரியோ ஒரு 4-5 வாட்டி வரும். அந்த மாதிரி 4-5 கேம்ஸ் நீங்கள் ஆடிருந்தீங்க அப்படின்னா தென் தேர் இஸ் அ சான்ஸ் நீங்கள் இந்த வாட்டி ஆடும்போது ஓகே இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு உங்களுக்கு ஐடியாஸ் தோணும். அப்படி இல்லைனா நீங்கள் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருப்பீங்க. அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஒரு பவுலருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸோட எஃபெக்டை நம்ம பார்ப்போம். இதே நம்ம வந்து அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டால், ஹாரிஸ் ரஃபாக இருக்கட்டும், ஷஹீன் அஃப்ரிதியாக இருக்கட்டும், நிறைய கேம்ஸ் ஆடிட்டாங்க, அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது.
எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் ஏன் அவங்க சரியாக ஆடலை அப்படின்ற கேள்விக்கு எனக்கு சத்தியமாக பதில் இல்லை. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட அந்த ஸ்பின்னர்ஸுக்கு இல்லை அப்படின்றத நம்ம ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கலாம். ஹாரிஸ் ராஃப் மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான ஒரு வீரராக அமைவார். ஹாரிஸ் ராஃபோட அக்யூரசி தான் அவருக்கு இவ்வளோ நாள் பிரச்சனையாக இருந்துச்சு. அவர் உள்ளே வந்தப்போலாம் எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர். எனக்கு அவர் மேலே செம அட்மிரேஷன் இருக்கும் அவருடைய பவுலிங் மேலே. ஏன் அப்படின்னா 140 150க்கு மேலே அவரால் கன்சிஸ்டண்ட்டாக டெலிவர் பண்ண முடியும். அவர் உள்ளே வரும்போதும் அவரோட அந்த ஆக்ஷனே ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஆக்ஷனாக இருக்கும், ஒரு மாதிரி வாப்லி ஆக்ஷனாக இருக்கும் அவருக்கு. ஆனால் அவர் கடைசியாக பாலை டெலிவர் பண்ணும்போது செம ஃபாஸ்ட்டாக டெலிவர் பண்ணுவார் அண்ட் ஸ்கிட்டியாகவும் வரும். பேட்ஸ்மேனுக்கு அவர் ஆடுறது ஒரு பாயிண்ட்ல ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இப்பயுமே அவர் ஸ்டம்ப் லைனில் பாலை வச்சு ஸ்லைட்லி ஃபுல்லர் லென்த்தாக போட்டார்னா ரொம்பவே கஷ்டம் அவரை ஆடுறதுக்கு. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடாரு. திடீர்னு ஒரு பால் ஷார்ட்டாக போடுறாரு. அவருக்கு ஆக்சுவலி பேக் ஆஃப் லென்த் டெலிவரிஸும் நல்லா தான் வரும். அந்த டெஸ்ட் மேட்ச் லென்த்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 6 to 8 மீட்டர் லென்த் அப்படின்வாங்க. அந்த 6 to 8 மீட்டர் லென்த்துமே அவருக்கு நல்லா தான் வரும். அந்த 6 to 8 மீட்டர் லென்த்துக்கும் ஷார்ட்டராக அவர் போடும்போது தான் அவர் வந்து போட்டு பொழந்துடுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லர் லென்த் டெலிவரிஸும் ரொம்ப ஃபுல்லாக இருக்கக்கூடாது. லைக் மோர் தேன் 4 மீட்டர்ஸ் ஃபுல்லு, இல்லை மோர் தேன் 5 மீட்டர்ஸ் ஃபுல் அப்படின்னாலுமே வந்து பேட்ஸ்மேனால் அடிக்க முடியும். அதுவும் அபிஷேக் சர்மா மாதிரி எல்லா பாலையும் அடிக்கணும்னு பேட் அப்படி தூக்கிட்டு நிற்கிறவங்ககிட்ட நீங்கள் ஃபுல்லர் லென்த்தாக போட்டிங்கன்னா அதே ஃபுல் ஸ்விங்கோட பேட்டை இறக்குவாங்க, கண்டிப்பாக பால் 6க்கு போயிடும். அப்போது அந்த அக்யூரேட் ஒரு லென்த்தை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும். அந்த லென்த் என்ன அப்படின்றது அந்த மேட்ச்சுக்கு, அந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்கு, அந்த பர்டிகுலர் பிச்சுக்கு அவங்க உடனே எவ்வளோ குயிக்காக வந்து அதை கணிக்கிறாங்களோ அதுதான் அவங்களுடைய சக்ஸஸ்க்கான ஒரு ஃபார்முலாவாக இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஹாரிஸ் ராஃபுக்கு அதை கணிக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் கணிச்சதுக்கு அப்புறமும் அவருக்கு நிறையா வந்து இன்ஆக்யூரேட் பால்ஸ் விழுது. அதாவது அந்த ஒரு ஓவருக்கு 6 பால் போடுறாரு அப்படின்னா அதில் 5 பால் ஒரே இடத்துல பிச் பண்ணணும். ஒரு பால் நீங்கள் வந்து இன்டென்ஷனலாக வேறு இடத்துல பிச் பண்ணலாம். இப்போ ஜஸ்பிரீத் பும்ரா போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, 5 பால் ஒரு இடத்துல பிச் பண்ணிடுவார், இன்டென்ஷனலாக ஒரே ஒரு பால் யார்கர் வைப்பார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றுறீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இவருக்கு அன்இன்டென்ஷனலாக அந்த 5 பாலே எங்கெங்கேயோ விழுது. அப்படி இருக்கும்போது ரொம்பவே கஷ்டம். அந்த இன்ஆக்யூரசிஸ் அவர் வந்து ஸ்ப்ரே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறாரு. இது வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கும் பாகிஸ்தானுக்கு கண்டிப்பாக. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி முடிச்சுட்டு ஒரு டோட்டலை டிஃபெண்ட் பண்ணும்போது உங்கள் பவுலர்ஸ் எவ்வளோ ஃப்ரூகலாக எவ்வளோ சிக்கனமாக பவுலிங் போடுறாங்களோ நல்லது அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி வந்து ரொம்ப மோசமான லைன்ஸ் அண்ட் லென்ஸ், ரொம்ப மோசமான இன்ஆக்யூரசிஸ் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த ஏஷியா கப்பில் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக லாஸ்ட்டாக அவங்க ஆடின மேட்ச்சில் பர்டிகுலராக ஹாரிஸ் ராஃப் வந்து அந்த ஒரு அக்யூரசியை காமிச்சிருக்காரு. அவர் ஒரு காலத்தில் வச்சிருந்த அந்த அக்யூரசியை காமிச்சிருக்காரு. அதை அவர் திரும்ப கொண்டு வருவாரா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. ஸோ இதுதான் இப்போ வந்து நம்ம வந்து பாகிஸ்தான் டீமுடைய பவுலிங்கை பற்றி நம்மளுடைய அனாலிசிஸாக இருக்குது. இப்போ இந்த 2 டீமோட பேட்டிங் பற்றி பேசணும் அப்படின்னா, இந்தியன் டீமோட பேட்டிங்கை பற்றி பேசணும் அப்படின்னாலே டாப் ஆர்டரில் அபிஷேக் சர்மா, அவரை பற்றி நம்ம தனியாக லாங்காக பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ அட்டாக்கிங்காக செம்ம ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு பேட்ஸ்மேனால் ஆட முடியுமா அப்படின்னு நம்மளை அசர வைக்கிற மாதிரி, மூக்கு மேலே விரல் வைக்கிற அளவுக்கு வந்து அவருடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸஸ் இருந்திருக்கு, டவுட்டே கிடையாது. பட் எனக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே ஸ்லைட்டாக நம்பிக்கை குறையுது. நான் வந்து நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்றது இல்லை, எனக்கு வந்து இது அவருக்கு பெரிய டெஸ்ட் அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு பிக் மேட்ச், ஒரு ஃபைனல், ஒரு மல்டி நேஷ்னல் டோர்னமெண்ட்டோட ஃபைனல், இன்டர்நேஷ்னல் ஃபைனல், இந்த மாதிரி மேட்ச்சில் அவர் வந்து எப்படி ஆடுறாரு, அவர் என்ன மாதிரி ப்ரெஷரை வந்து மேனேஜ் பண்ணுறாரு, எவ்வளோ ப்ரெஷரை மேனேஜ் பண்ணுறாரு, எப்படி மேனேஜ் பண்ணுறாரு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். நம்ம அவர் ஐபிஎல்ல பார்த்தோம், ஐபிஎல் ஃபைனலில் பார்த்தோம், அவர் நல்லா ஆடினார் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நல்லா ஆடினார். ஆக்சுவலி அந்த மேட்ச் அவர் ஸ்கோர் பண்ணல. பட் நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னாலுமே வந்து பிக் மேட்சஸில் அவர் நல்லா ஆடி இருக்காரா அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக வருது. இந்த மேட்ச் அவருக்கு மிகப்பெரிய டெஸ்ட்டாக இருக்கும். பிக் மேட்ச்சு, இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல், நிறையா ப்ரெஷர் இருக்கும். வெளியே இருந்து எக்ஸ்டர்னலாக நிறையா நாய்ஸ் இருக்கும். நிறைய பேர் இந்த மேட்ச்சை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. நிறையா கண் வந்து அவர் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அவ்வளோ பேரோட அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் மேனேஜ் பண்ணி அந்த ப்ரெஷர் அவர் எப்படி மேனேஜ் பண்ணுறாருன்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். எப்படி பண்ணுறாருன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் எனக்கு பர்சனலாக அதிக நம்பிக்கை சுப்மன் கில் மேலே இருக்குது. ஃபார் சம் ரீசன் எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் அவருடைய கேம் வந்து கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வெளிப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் எனக்கு என்னமோ சுப்மன் கில்லோட அந்த ஓப்பனிங் ஒரு இன்னிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நமக்கு சூரியகுமார் யாதவ் ஆன் அண்ட் ஆஃபாக இருந்திருக்காரு. திடீர்னு பார்த்தா நல்லா ஆடுறாரு, திடீர்னு பார்த்தா சீக்கிரம் அவுட் ஆயிடுறாரு. ஆன் அண்ட் ஆஃபாக இருந்திருக்காரு. இந்த மேட்ச்சில் அவர் ஆட வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு இன்னிங்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் ஆடுவாரா அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல.
எனக்கு வந்து அந்த நம்பிக்கை அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றது தான் உண்மை. அப்புறம் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா எனக்கு மறுபடியும் சுப்மன் கிலுக்கு நான் என்ன சொன்னேன்னா அதே மாதிரி எனக்கு இவர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. திலக் வர்மா சம்ஹவ் அந்த மிடில் ஆர்டரில் எங்கே ஸ்லாட் இன் பண்ணாலும் எந்த பொசிஷனில் இறங்கினாலும் கன்சிஸ்டண்டாக டெலிவர் பண்ணுறாரு. அண்ட் முக்கியமான விஷயம் அந்த பொசிஷனுக்கு என்ன வேணுமோ அதை டெலிவர் பண்ணி கொடுத்துறாரு. அவர் வந்து அந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் கிரீஸை விட்டு வெளியே போவேன் அப்படின்ற மாதிரி வலுக்கட்டாயமாக நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது உள்ள ரொம்பவே வந்து நல்ல விஷயம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஃபினிஷர் நமக்கு தேவை. திலக் வர்மா ஒரு ஃபினிஷராக மாறிட்டு வர்றதுன்றது வந்து இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா இவர் வந்து ரொம்ப நாள் ஆடுவார் அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. யங்ஸ்டர் ஓரளவுக்கு ஃபிட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறார் அவரை. ஸோ கண்டிப்பாக அவருடைய லாஞ்சவிட்டி வந்து கொஸ்டினுக்கு வரும். ஆனால் அந்த லாஞ்சவிட்டிக்கான ஒரு சான்ஸ் அவருக்கு கண்டிப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா ஆடுறாரு. ஒரு பிளேயர் நல்லா ஆடினா டேலண்ட்டை காட்டினா மட்டும்தான் அடுத்து லாஞ்சவிட்டி அந்தளவுக்கு மேட்சஸ் சான்ஸ் கிடைக்கும். ஸோ இவருக்கு வந்து அந்த லாஞ்சவிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னாலே இவர்கிட்ட அந்த கேமும் டேலண்ட்டும் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். அண்ட் திலக் வர்மா அந்த கேமை இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக வெளிப்படுத்துவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபினிஷர்ஸ் சிவம் டூபேயாக இருக்கட்டும் அண்ட் ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும் அண்ட் நடுவில் ஒரு பேரை மறக்கிறேனே நம்ம சஞ்சு சேட்டாவும் மறுபடியும் ஆன் அண்ட் ஆஃப். லாஸ்ட் மேட்ச் ஆக்சுவலி ஸ்ரீலங்கா அகைன்ஸ்டாக ஒரு நல்ல இன்னிங்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி தேவையே இல்லாத ஒரு டிஸ்மிசல் விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் வீல் ஹாவ் டு வெயிட் அண்ட் சி சஞ்சு சேட்டா எந்த மாதிரியான பேட்டிங்கை இந்த ஃபைனலில் கொடுக்குறாரு அப்படின்னு. சஞ்சு சேட்டாவும் ஒரு பிக் மேட்ச் பிளேயர் தான், அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஆனால் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபைனலில் அவரால் ஆடி கொடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. லெட் அஸ் see how it goes. சஞ்சு சாம்சன் வந்து அந்த ரோலை வந்து எப்படி அவரோட ஆக்கிக்கிறாருன்னு பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா T20 கிரிக்கெட்டில் ஓப்பனராக அவருக்கு ஒரு சான்ஸ் வந்து கௌதம் கம்பீரோட கோச்சிங்கில் தான் கிடச்சிச்சு. ஓப்பனராக சான்ஸ் கிடச்சதும் 2 செஞ்சுரிஸ் அடித்தார். பேக் டு பேக் வேறு அடுத்தடுத்த சீரீஸில் செஞ்சுரிஸ். இப்படி ஒரு பேட்டிங்கை வந்து நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சஞ்சு வந்து ஒரு வழியாக ஃபைனலி வந்து இந்தியன் டீமில் ஒரு ஸ்பாட்டை பிடிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் இந்த ஏஷியா கப்புக்கு முன்னாடி திடீர்னு சுப்மன் கில்லை வைஸ் கேப்டனை அனௌன்ஸ் பண்ணி அவரை ஓப்பனிங் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சஞ்சு வந்து மிடில் ஆர்டருக்கு கீழே இறங்கிட்டாரு. அவருடைய விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸுக்காக டீமில் இருக்காரோ அப்படின்ற ஒரு டவுட் வருது. ஏன்னா இன்னொரு பக்கம் ஜிதேஷ் சர்மா அவரும் நல்ல விக்கெட் கீப்பர். ப்ராபப்ளி ஒரு எக்ஸ்ட்ரா லீடர்ஷிப் ஸ்கில்லும் கிடைக்குதுன்றதுனால இவரை டீமில் வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஆனால் அவுட் ஆஃப் பொசிஷன் தான் ஆடுறாங்க சஞ்சு சாம்சனை. இவ்வளோ லோவர் டவுன் தி ஆர்டர் சஞ்சு சாம்சன் வந்ததா நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல. இவ்வளோ லோவர் டவுன் தி ஆர்டர் வந்தோம். அந்த ரோல், அந்த மிடில் ஆர்டர் ரோல், ஏன்னா அவருக்கு ஒரு 5-7 ஓவர் தான் வந்து ஆவரேஜாக பேட்டிங் கிடைக்கும் அப்படின்றப்ப அந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் எவ்வளோ அடிக்க முடியும், என்ன மாதிரியான இம்பேக்ட் டெலிவர் பண்ண முடியுன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதை சஞ்சு சாம்சன் எப்படி பண்ணுறாருன்றத கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மேட்ச் அவருக்கு ஒரு மிகப்பெரிய டெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஃபினிஷர்ஸ் பற்றி நம்ம ஆரம்பித்தோம். டூபே அண்ட் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா 1 ஓவர் தான் போட்டார். அவருடைய ஃபிட்னஸ் என்னன்னு தெரியல. அவர் மேட்ச் ஆடுவாரான்னு தெரியல. அப்படியே ஆடினாலும் அவருடைய பேட்டிங் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் எனிவே அது வந்து ஹர்திக் பாண்டியா. அவர் வந்து இஸ் ஆன் அ லீக் ஆஃப் இஸ் ஓன், தனி பிளேயர் தான் அவர் இந்த மேட்ச்சில் கான்ட்ரிபியூட் பண்ணால் ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மேட்ச்சில் வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இதுதான் என்னோடைய பிரேக் டவுன் 2 டீமோடைய. ஆக்சுவலி இந்தியாவோட பேட்டிங் பார்த்தோம். பாகிஸ்தானுடைய பேட்டிங் பற்றி பேசி ஆகணும். நான் ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக மறந்தே போயிட்டேன். அந்தளவுக்கு தான் அவங்களுடைய பேட்டிங் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபக்கர் ஜமானா லோவர் டவுன் தி ஆர்டர் ஆடிட்டு இருந்தாங்க, மிடில் ஆர்டரில் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஃபைனலி நிறுத்திட்டு மைக் ஹெசன் நல்ல வேலையாக ஃபக்கர் ஜமானை திரும்ப ஓப்பனிங் இறக்கியிருக்காரு. ஃபக்கர் ஜமான்லாம் சூப்பரான ஓப்பனர். அவர்லாம் வந்து ரோஹித் சர்மா டைப், லெஃப்ட் ஹேண்டட் ரோஹித் சர்மா. அவர் ஓடிஐயில் 200 அடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிளேயர். நாம இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கோம். இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் நீங்கள் லோவர் டவுன் தி ஆர்டர் மிடில் ஆர்டரில் இறக்குறதுன்றதுலாம் வந்து நியாயமே கிடையாது. அவங்களாம் ஓப்பனிங் மட்டும்தான் இறங்கணும். மைக் ஹெசனோட ஒரு இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, இந்த பாகிஸ்தான் டீம் வந்து மாடர்ன் டே T20 கேம் ஆடணும். இந்தியா எப்படி ஆடுதோ அந்த மாதிரி அட்டாக்கிங்காக, முக்கியமாக அபிஷேக் சர்மா எப்படி ஆடுறாரோ அந்த மாதிரி அட்டாக்கிங்காக ஆடணும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து IPL அபிஷேக் சர்மாவையும் டிராவிஸ் ஹெட்டையும் ஓப்பனிங் இறக்கி என்ன மாதிரி கிரிக்கெட் ஆடுறாங்களோ அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் பாகிஸ்தான் ஆடணும்னு விரும்புகிறாரு மைக் ஹெசன். அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னாலே ஃபக்கர் ஜமான் உங்களுக்கு ஓப்பனிங் தான் இறங்கணும். அவரை விட அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை பெட்டராக யாராலையும் ஆட முடியாது. அவர் 6 அடிச்சார்னா 2வது டியர் எங்கேயோ கொண்டு போய் விழும். அது 100 மீட்டர் 150 மீட்டர் 6 அடிப்பார். 150 இல்லை, 100 மீட்டர் 106 மீட்டர் 105 மீட்டருக்கு 6 அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் அவர். அந்த மாதிரி ஒரு பிளேயரை மிடில் ஆர்டரில் வேஸ்ட் பண்ணாமல் மறுபடியும் ஓப்பனிங் இறக்குனது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் ஃபக்கர் ஜமானுக்கு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற ரெக்கார்டு, மிக முக்கியமாக இந்த மாதிரி ஃபைனல்ஸில் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற ரெக்கார்டு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு லைட்டாக ஒரு பயம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான்.
ஃபக்கர் ஜமான் ஓப்பனிங் இறங்குறது பாகிஸ்தானுக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் அவர் கூட வந்து ஓப்பனிங் இறங்க போகிறது யார்? சயீப்ஜாதா ஃபர்கான் சூப்பராக ஆடிட்டு வர்றாரு. கொஞ்சம் ஸ்லோவராக ஆடிட்டு இருந்தாலும் அவருடைய அந்த ஆங்கர் ரோல், ஒரு எண்டை பிடிச்சி சாலிடாக ஆடுறது அப்படின்றது பார்க்கவே நல்லா இருக்குது. சயீப்ஜாதா ஃபர்கான் வந்து ஃப்யூச்சரில் இந்த பர்டிகுலர் பாகிஸ்தான் டீமோட T20 சக்ஸஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ண போகிறான்றதுல டவுட்டே கிடையாது. சயீப்ஜாதா ஃபர்கான் வந்து ப்ளே பண்ண போகிற ரோல் விராட் கோலி T20 வேர்ல்ட் கப்பில் ப்ளே பண்ண ரோல். அது கிட்டத்தட்ட அந்த ரோல் தான் இப்போ வந்து இவர் இந்த டீமில் ஆட போகிறான்றது பார்க்குறோம். ஃபியூச்சரில் நம்ம அதுக்காக விராட் கோலியோட கம்பேர் பண்ணுறோம்னா அந்த அளவுக்கு ஒரு பிளேயரா அப்படின்றது வேற கேள்வி. ஆனால் அந்த ரோல் தான் இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அந்த ரோலை எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. மறுபடியும் அவருக்கும் இது ஒரு பெரிய டெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் இந்த கேமில். ஒரு ஹை ப்ரெஷர் இன்டர்நேஷ்னல் ஃபைனல், பிக் கேம். ஒரு பிக் மேட்ச் பிளேயராக சயீப்ஜாதா ஃபர்கான் இருப்பாரா மாட்டாரான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. சயீம் அய்யூபை ஓப்பனிங் இறக்கிட்டு இருந்தாங்க. டக் அவுட் ஆகிட்டே இருந்தார், சிங்கிள் டிஜிட் ஸ்கோர் அடிச்சுக்கிட்டே இருந்தார். 1 டவுனில் இறக்கி விட்டாங்க. அப்பையும் அந்த பருப்பு வேகலைன்றதை நம்ம பார்க்குறோம். சயீம் அய்யூபை எங்கே ஆடணும் அப்படின்றது மைக் ஹெசன் தயவு செஞ்சு எப்படியாவது ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருங்க. நீங்கள் இந்த மாதிரி சயீம் அய்யூபை எங்கேயோ ஒரு இடத்துல இறக்கி விட்டு அது ஒரு ஃப்ரீ விக்கெட்டாக வந்து ஆப்போனண்ட்டுக்கு அமைகிறது நிறைய நேரத்தில் பாகிஸ்தானோட மொமெண்டம் கெடுக்குது. ஆப்போனன்ட் டீமுக்கு சூப்பரான மொமெண்டமாக கொடுக்குது. அப்படி ஒரு விக்கெட்டாக சயீம் அய்யூப் இருக்காரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சயீம் அய்யூபை எங்கே இறக்கணுன்றது மைக் ஹெசன் முடிவு செஞ்சே ஆகணும் அப்படின்றத பார்க்குறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த மிடில் ஆர்டரில், லோவர் மிடில் ஆர்டரில் வந்து டமால் டுமில்னு ஆடுற பிளேயர்ஸ் இருக்காங்க. டக்குன்னு ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற பிளேயர்ஸ், இஃப்திகார் அகமது மாதிரியான அட்டாக்கிங் பேட்ஸ்மேன்லாம் வச்சிருக்காங்க. நல்லது தான். பட் அந்த மாதிரியான பேட்ஸ்மேன் வந்து உள்ளே வந்தோடனே டமால் டுமில் அடிக்கணும் அப்படின்னா அது வரைக்குமே மொமெண்டம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்கள் 8 ரன்ஸ் பர் ஓவர் 16வது ஓவர் வரைக்கும் 8 ரன் பர் ஓவர் நீங்கள் ஆடிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த 4 ஓவரில் நீங்கள் ஒரு 12 ரன்ஸ் பர் ஓவரில் ஆடும்போது ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்கோரை நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து மொத்தமாக 20 ஓவர் வந்து நீங்கள் 8 ரன் பர் ஓவரில் ஆடினீங்கன்னா 160ல் ஃபினிஷ் பண்ணுவீங்க. லாஸ்ட்டு 4 ஓவர்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 4 ரன்ஸ் பர் ஓவர் நீங்கள் ஆடும்போது இன்னொரு ஒரு 16 ரன்ஸ் நீங்கள் கிட்டத்தட்ட 20 ரன்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணுவீங்க. ஸோ 180க்கு போகும். இன்ஃபேக்ட் வந்து ஆக்சுவலி அதுவே பத்தாது, ரைட்டா? அதுவே நமக்கு வந்து பத்தாது. லாஸ்ட் 4 ஓவர்ஸில் பாகிஸ்தானுக்கு இருக்கிற பிளேயர்ஸ் வந்து தே கேன் பிளே அட் க்ளோஸ் டு 15 ரன்ஸ் அண்ட் ஓவர். அப்படி அவங்க ஆடுறாங்க, 15 ரன்ஸ் அண்ட் ஓவர் ஆடுறாங்க. அது வரைக்கும் வந்து அவங்க 8 ரன்ஸ் ஒன் ஓவரில் ஆடுறாங்க அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் பாருங்கள். அது கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு 7 ரன்ஸ் பர் ஓவர் டிஃபரன்ஸ் வருது. அந்த 7 ரன்ஸ் பர் ஓவர் லாஸ்ட் 4 ஓவர்ஸ் இன்னொரு ஒரு 28 ரன் ஆட் பண்ணோம். அப்போ 160லேருந்து ஒரு 188க்கு போவாங்க, 190க்கு போவாங்க. இதுதான் அவங்களுக்கு போன மேட்ச்சில் நடந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடியான கேம்ஸ், ஆக்சுவலி போன மேட்ச் அவங்க 170 ஆட் அடித்தாங்க. அதுக்கு முன்னாடியான மேட்சஸில் அது அவங்களுக்கு கிடைக்கலன்றதை பார்க்குறோம். போன மேட்ச்சில் அவங்களுக்கு இருந்த பிரச்சனை நடுவில் மிடில் ஓவர்ஸில் மொமெண்டமாக ரொம்ப லூஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் அந்த 190 அவங்களால ரீச் பண்ண முடியாமல் ஒரு 20 ரன் கம்மியாக வந்துட்டாங்க. இதுவே 8 ரன்ஸ் பர் ஓவர் இல்லாமல் அந்த மிடில் ஓவர்லேயே நீங்கள் மொமெண்டம் கேரி பண்ணியிருந்தீங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து பவர் பிளேயில் சயீப்ஜாதா ஃபர்கான் அடிச்சு கொடுத்துட்றாரு. சீக்கிரம் அவுட் ஆனால் கூட வந்து ஃபக்கர் ஜமான் ஒரு 20-30 ரன்னாவது அடிச்சு கொடுப்பாரு குயிக் ஃபயராக. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஓப்பனர் நல்லா ஆடும்போது அந்த பவர் பிளேயில் ஆஃப்டர் த பவர் பிளே நீங்கள் கொஞ்சமாவது அதை மெயின்டைன் பண்ணணும். அஃப்கோர்ஸ் பவர் பிளேயில் நீங்கள் வந்து 12 ரன் 12 ரன்ஸ் பர் ஓவர்லையோ 10 ரன்ஸ் பர் ஓவர்லையோ நீங்கள் ஆடும்போது மிடில் ஓவர்ஸில் அதே 12 ஆர் 10 ரன்ஸ் பர் ஓவரில் நீங்கள் ஆட முடியாது. அது 8 குறையிறதுக்கான, அதாவது 10 இருந்துச்சுன்னா 8 குறையும், 12 இருந்துச்சுன்னா 10 குறையும். அப்படி வந்து மிடில் ஓவர்ஸில் கண்டிப்பாக ரன் ரேட் குறைய தான் செய்யும். ஆனால் இப்போ அந்த 16வது ஓவரோ 15வது ஓவரோ வரும்போது இவங்க ஓரளவுக்கு மோர் தேன் 8 ரன்ஸ் பர் ஓவரில் இருந்தே ஆகணும். ஆனால் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகி 7 ரன்ஸ் பர் ஓவர் 6 ரன்ஸ் பர் ஓவருக்குலாம் போனாங்கன்னா அங்கேருந்து அந்த கடைசி 4 ஓவர் அடித்து கொண்டு வந்து ஒரு டார்கெட்டை வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அந்த மிடில் ஓவர்ஸில் அவங்க அந்த மொமெண்டமை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை தான் ஆக்சுவலி இந்தியா ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அபிஷேக் சர்மா மிடில் ஓவர்ஸ்லையும் சூப்பராக ஆடுறாரு. அந்த ஃபீல்டு ஸ்ப்ரெட் அவுட் ஆனதுக்கப்புறம் பவுண்டரி லைனில் இருக்கும் போதும் கரெக்டாக கேப்ஸை பிக் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அண்ட் அபிஷேக் சர்மா மட்டும் இல்லை, திலக் வர்மா வந்து அந்த மிடில் ஓவர்ஸில் ஆடும்போது நீங்கள் பாருங்கள், அவர் சஞ்சு சாம்சன் ஈவன் லாஸ்ட் கேமில் அவர் வந்து எப்படி அந்த மிடில் ஓவர்ஸில் ஆடினாருன்றதை பாருங்கள். ஸ்ட்ரைக் ரொட்டேஷனும் இருந்துகிட்டே இருக்கும், கேப்ஸையும் பிக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பவுண்டரிஸும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான பேட்டிங் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் பாகிஸ்தானுக்கு. அப்படி இல்லைன்னா அந்த மிடில் ஓவர்ஸில் மொமெண்டம் லூஸ் பண்ணுவாங்க. ஃபைனலில் அதாவது அந்த லாஸ்ட் 4 ஓவர்ஸில் அவங்க எவ்வளோ முக்குனாலும் ஒரு நல்ல ஸ்கோர் வராது. இந்த மாதிரி ஒரு ஃபைனலில் அவங்க ஆடினாங்க அப்படின்னா அவங்களுடைய பவுலர்ஸுக்கு இன்னும் அதிக ப்ரெஷர் தான் இருக்கும். பேட்ஸ்மேன் ஏற்கனவே ப்ரெஷரில் இருப்பாங்க, கம்மி ஸ்கோர் அடித்தாங்கன்னா பவுலர்ஸை இன்னும் அதிக ப்ரெஷரில் போடுவாங்க. இந்தியாவுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதுதான் வந்து பாகிஸ்தானோட பேட்டிங்கும். இப்போ ஓவராலாக நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸுக்கு வந்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும்
இந்த மேட்ச் வந்து இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தி. இதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள மேட்சஸ் சூப்பர் 4ல் ஒரு இந்தியா பாகிஸ்தான், அதுவும் போன சண்டே தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி சண்டே இப்போ எப்படின்னா வந்து வாரம் சண்டே ஆச்சுன்னா ஒரு இந்தியா பாகிஸ்தான், அந்த மாதிரி தான் இந்த ஏஷியா கப் போயிட்டு இருந்துச்சு. 3வது சண்டேயாக இந்தியா பாகிஸ்தான் நடக்குது. இதில் முதல் சண்டே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தப்போ நம்ம வந்து என்ன சொன்னோம்னா, இது ஒரு ஒன் சைடட் கேம், நோ கான்டெஸ்ட் கேம், இந்தியா தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரியே 120 அடித்தாங்க பாகிஸ்தான். இந்தியா ஈஸியாக சேஸ் பண்ணாங்க, மேட்ச் முடிஞ்சிச்சு. மேட்சை பார்க்கணுன்ற ஒரு ஃபீலிங்கே வரல. ரொம்ப ஒரு கேமாக தான் அது இருந்துச்சு, காம்படிட்டிவாகவே இல்லை. ரெண்டாவது மேட்சும் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மொதல் மேட்சை கம்பேர் பண்ணும்போது பாகிஸ்தான் பெட்டராக ஆடினாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுவுமே ஒரு ஒன் சைடட் கேம் தான். இந்தியா வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியாக வந்து விக்கெட்ஸ் இந்தியா விட்டாங்க. அதை விடும்போது ஏன்டா ஜெயிக்க போகிற மேட்ச்சில் ஏன்டா விக்கெட் விடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சே தவிர எங்கேயுமே ஐயோ விக்கெட் விடுதே, இந்த மேட்ச் ஒருவேளை நம்ம தோற்றுருவோமோ அப்படின்ற மாதிரி இல்லை அப்படின்றதான் பார்த்தோம். ஆனால் இந்த மேட்சை பற்றி என்னால் அதை சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. எப்படி நம்ம பாகிஸ்தானில் இருக்கிற பிளேயர்ஸ், பாகிஸ்தான் டீமில் இருக்கிற பிளேயர்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கிறது அந்த ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ பெரிய ஒரு பாதகமாக இருக்கும்னு நம்ம பேசினோமோ, இந்த இந்தியன் டீம்லேயும் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டால் அன்ஃபார்ச்சுனேட்லி நோ. இதில் சில பேர் வந்து இந்த T20 வேர்ல்ட் கப் ஆடிட்டு தான் வந்திருக்காங்க. அபிஷேக் சர்மாவுக்குலாம் ரொம்பவே புது ஒரு மல்டிநேஷ்னல் டோர்னமெண்ட் தான் இது. இன்ஃபேக்ட் நீங்கள் சுப்மான் கில் எடுத்து பாருங்கள், அவருக்குமே இது புதுசு. திலக் வர்மாவும் ஓரளவுக்கு வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு தான் இந்த மாதிரியான மல்டிநேஷ்னல் டோர்னமெண்ட் ஃபைனல்ஸ்னு வரும்போது. ஸோ ஒரு பிக் மேட்ச் ஃபைனல்ஸ், ஒரு மல்டிநேஷ்னல் டோர்னமெண்ட், ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டோடைய ஃபைனல்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த டீம்லேயும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சஞ்சு சாம்சன்லாம் வந்து இதுக்கு முன்னாடி ஃபைனல் இந்தியாவுக்காக ஆடினதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த டீமும் எப்படி வந்து இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஆஃப் த ஃபீல்டு ரொம்ப நிறையா விஷயம் பேசியாச்சு. அந்த ஆஃப் த ஃபீல்டு நாய்ஸ் எல்லாமே வந்து இந்த பிளேயர்ஸுக்கு கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணோம். அப்படியெல்லாம் இருக்கும்போது இது ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது. அப்பயுமே நான் என்ன சொல்லுவேன்னா, இந்தியாவுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா இந்தியா ஹேவ் பெட்டர் பிளேயர்ஸ், பெட்டர் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. முக்கியமாக வந்து கேம் அவேர்னஸ் இந்தியாவுக்கு பெட்டராக இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம வந்து மோசமாக ஃபீல்டிங் பண்ணியிருக்கோம், கேச்சஸ் நிறையா ட்ராப் பண்ணியிருக்கோம் இந்த டோர்னமெண்ட்டில், அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனாலும் நம்ம கேம் அவேர்னஸ் பாகிஸ்தானோட பெட்டராக இருந்திருக்கு. நம்மளோட இவங்க லாஸ்ட்டாக ஆன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அவுட்டு, அவர் வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டாரு, நடந்து வந்துகிட்டு இருக்காரு க்ரீஸுக்கு. ஏங்க க்ரீஸை விட்டு நீங்கள் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் தான் தள்ளி இருக்கீங்க, பேட்டை வைக்கிறதுல உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை அப்படின்னு நம்மளே டிவியை பார்த்து கத்துற மாதிரி ஒரு ரன் அவுட். அது க்ரீஸ் கிட்ட இருக்காரு, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவர் ஒன்றும் டைவ் அடிக்கணுன்றதெல்லாம் இல்லை, அவர் வந்து ரொம்பவே கிட்ட இருக்கார். நடந்து வந்து க்ரீஸுக்குள்ளே வந்துட்டார், த்ரோ வருது, அவர் பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்காரு, பேட்டை க்ரீஸில் வைக்கலை. அந்த கேப்பில் ஸ்டம்பில் அடிச்சிட்டாங்க, டைரக்ட் ஹிட் ஆகிடுச்சு, ரன் அவுட்டு. இப்படி ஒரு ரன் அவுட் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் பார்க்குறதே ரொம்ப ரேர். இந்த மாதிரி ரன் அவுட்லாம் ரொம்ப ரேர் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இந்த கேம் அவேர்னஸ் ஜென்ரலாக இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடுற எல்லா பிளேயர்ஸுக்கும் இருக்கும். இந்த பர்டிகுலர் பாகிஸ்தான் டீமில் இந்த கேம் அவேர்னஸே இல்லை அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு கிரிக்கெட் ஃபேனாக 2 டீமும் நல்லா ஆடணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஏன் அப்படின்னா 2 டீமும் நல்லா ஆடினா தான் நமக்கு வந்து ஒரு விறுவிறுப்பான கிரிக்கெட் மேட்சே கிடைக்கும், பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சே கிடைக்கும். ஆனால் இப்படி ஒரு டீம் வந்து கேம் அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்கன்றதை பார்க்கும்போது தான் ரொம்பவே கடுப்பாகுது. இப்படி ஒரு கிரிக்கெட் கேமை வந்து ஒரு நோ கான்டெஸ்ட் கேமாகவே இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி கேம் அவேர்னஸ் இல்லாமல் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பாகிஸ்தான் சைடும், கேம் அவேர்னஸ் இருக்கக்கூடிய ஒரு இந்தியா சைடும் தான் வந்து ஆடுறாங்க. அதனால எனக்கு என்னமோ இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள மேட்சஸை கம்பேர் பண்ணும்போது, இதுக்கு முன்னாடி உள்ள கேம்ஸை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் க்ளோஸராக அமைகிறதுக்கான வாய்ப்புகளே கண்டிப்பாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், துபாயில் இருக்கக்கூடிய அந்த டியூ ஃபேக்டர். துபாயில் டியூ ஃபேக்டர் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஒருவேளை பாகிஸ்தான் வந்து டாஸை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்க முதல் மேட்ச்சில் பண்ண தப்பு, டாஸை ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க, அந்த தப்பை அவங்க பண்ணாமல் ஒருவேளை அவங்க டாஸை ஜெயிச்சு சேஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்கன்னா ரொம்ப க்ளோஸாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இந்த மேட்ச் வந்து இந்த இந்தியன் டீமுக்கு ஒரு க்ளோஸ் கேமாக அமைகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் இந்த இந்தியன் டீம் கொஞ்சம் டயர்டாகவும் இருப்பாங்க, லாங் டோர்னமெண்ட் ஆடி இருக்காங்க. ஸோ என்னெல்லாம் நடக்குது, எப்படிலாம் இருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம். ஒரு க்ளோஸ் கிரிக்கெட் கேம் நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் ஃபேவரேட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா ஜெயிப்பாங்களா இல்லை பாகிஸ்தான் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத
கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் யார் இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்சாக இருப்பாங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேன் ஆஃப் த சீரீஸ் எனக்கு என்னமோ எந்த டீம் ஜெயித்தாலுமே வந்து அபிஷேக் சர்மாவை தான் இருப்பாருன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் மேன் ஆஃப் த மேட்ச் இந்த ஃபைனலில் யார் நல்லா ஆட போகிறாங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் ஜெயிக்க போகிறாங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் until then ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கீப் சப்போர்ட்டிங் லெட்ஸ் ஸ்போர்ட். தேங்க்யூ.